ஒரு அழகான சிறிய கிராமத்தில அருண் மற்றும் அசோக் என்ற இரண்டு நல்ல நண்பர்கள் வாழ்ந்து வந்தார்கள். அவர்கள் இருவரும் ஒரே பள்ளியில் படித்து எப்போதும் சேர்ந்து சிரித்து விளையாடுவார்கள். ஒரு நாள் கோடை விடுமுறை. அன்று அசோக் தனது நண்பன் அருணை, "வா, என் வீட்டுக்கு வா" என்று அழைத்தான். அருணும் மகிழ்ச்சியுடன் அவன் வீட்டிற்கு சென்றான். அங்கு சென்றதும் அவன் கண்கள் பெரியதாகி நின்றன. அசோக்கின் வீடு பெரியதும் அழகானதும். அசோக்கின் அம்மா அன்போடு இருவரையும் வரவேற்று சுவையான சாப்பாடு பரிமாறினார். அந்த நேரத்தில் ஒரு இனிய வாசனை காற்றில் பரவியது. அது புதிதாக செய்த கொழுக்கட்டை. "வா மகனே, இதை சாப்பிட்டுப் பார்" என்று அன்புடன் அருணிடம் கொடுத்தார். அருண் மெதுவாக ஒரு கடி எடுத்தான். அந்த நொடியிலேயே அவன் முகத்தில் ஒரு இனிய சிரிப்பு மலர்ந்தது. அது சாதாரண கொழுக்கட்டை இல்லை. உள்ளே வெல்லம், தேங்காய் பூரணம், இனிப்பும் மென்மையும் கலந்து சொர்க்க சுவை. "அம்மா, இது ரொம்ப சுவையாக இருக்கே" என்று அவன் ஆச்சரியத்துடன் சொன்னான். அந்த சுவை அருணின் மனதில் பதிந்து விட்டது. "நம்ம வீட்டிலையும் இதை செய்ய சொல்லணும்" என்று அவன் மனதில் முடிவு செய்தான். வீட்டிற்கு திரும்பும் வழியில் அவன் ஒரே வார்த்தை மட்டும் சொல்லிக்கொண்டே நடந்தான். "கொழுக்கட்டை, கொழுக்கட்டை." அந்த நேரத்தில ஒரு சிறிய வாய்க்கால் வழியில் வந்தது. தண்ணீர் பார்த்தவுடன் மகிழ்ச்சி அடைந்தான். "அத்திரி பச்சா" என்று கத்திக்கொண்டு தண்ணீரில் குதித்தான். சில நேரம் விளையாடி குளித்து மகிழ்ச்சியாக வெளியே வந்தான். ஆனால் அடுத்த நொடியில் அவன் முகம் மாறிவிட்டது. அடடா, அந்த பலகாரம் பெயர் என்ன? நினைக்க நினைக்க அவனுக்கு சரியாக நினைவில் வரவில்லை. ஆனா ஒரே ஒரு வார்த்தை மட்டும் நினைவில் இருந்தது. அதான், அத்திரி பச்சாதான். வீட்டுக்கு வந்த உடனே, "அம்மா, எனக்கு அத்திரி பச்சா வேணும்" என்று சொன்னான். அம்மா குழப்பமாய் பார்த்தார். "அது என்னடா?" ஆனா அருண் விட்டு கொடுக்கவில்லை. அவன் அடம்பிடித்து அழ ஆரம்பித்தான். கோபம் வந்த அம்மா அவனை கொஞ்சம் அடித்தார். சில நேரம் கழித்து அம்மாவுக்கு பாவமாக இருந்தது. அவர் சிரித்துக் கொண்டு சொன்னார், "பாரு, உன் கை கால் எல்லாம் கொழுக்கட்டை மாதிரி வீங்கி போயிருக்கு." அந்த ஒரு வார்த்தை அருணின் நினைவை கிளறியது. "ஆமாம் அம்மா, கொழுக்கட்டைதான்" என்று அவன் சிரித்தான். அம்மாவும் சிரித்துக்கொண்டு, "அப்படின்னா சரி, இப்போவே பண்ணித்தரேன்" என்றார். அந்த நாள் அருண் மகிழ்ச்சியாக கொழுக்கட்டை சாப்பிட்டான். முடிவு, மாறல்: நாம் எதையும் சரியாக புரிந்து நினைவில் வைத்துக் கொள்ள வேண்டும். இல்லையெனில் சிறிய தவறும் பெரிய குழப்பத்தை ஏற்படுத்தும்.